திரையுலகில் நடிகனா பேசுறதா எழுத்தாளனா பேசுறதா ஒரு குழப்பத்தில் இருந்தேன். எழுத்தாளனா பேசுறேன். ஏன்னா இப்பதான் லேட்டஸ்டா எலெக்ஷன்ல தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் இணைச்செயலாளர் வெற்றி பெற்றிருக்கேன். அதனால எழுத்தாளராக பேசுறோம். உங்களுக்கு கிறிஸ்டியன் மதத்தை பத்தி தெரியும் நினைக்கிறேன். அதுல ஈஸ்டர்னு ஒரு பண்டிகை வரும். அந்த பண்டிகை அன்னைக்கு அந்த ஹால் முல்லாம் இருட்டாயிடும். பக்தரெல்லாம் கையில மெழுகுவத்தி வச்சிருப்பாங்க. பாசான்னு சொல்லக்கூடிய மெழுகுவத்தில இருந்து அந்த ஒளி மற்ற ஒளிகளுக்கு ஒளிபரப்பப்படும். அப்படி இப்படி இருட்டா இருக்கும்போது அந்த ஒரு ஒளி யார் எடுத்து வரான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அந்த ஒரு ஒளி கிளம்பி இன்னொரு கையில கொடுக்கும். அது கரெக்டா 5 நிமிஷத்துல 1000 திரிகளை வெளிச்சமாக்கணும். அந்த ஒரு ஒளியா உங்களை நான் பாக்குறேன். நீங்கள் தான் இங்க திருமாவளவன் இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு ஒளியா இருந்து ஒளியை பரப்பப்பட்டீங்க. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம், இதாவது தென்னிந்திய திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம்னு சிஸ்டர் சொல்லிட்டே இருந்தாங்க. பத்திரிகை தொடர்பாளர் சங்கம், பத்திரிகையாளர்கள் தான் அவங்களுக்கு தொடர்பு படுத்தி இது நியூஸ போடுங்கன்னு சொல்றதே அவங்க தான். ஆமா, நீங்க நிறைய முறை அர்த்தம் சொன்னீங்க சார். அதாவது நான் விருதுநகர்ல பிறந்து காலேஜில் படிச்சுட்டு இன்னைக்கு நான் ரவி மரியா விரிவுரையாளர் அப்படின்னு ஒரு போர்டு தான் எங்க வீட்டுக்கு முன்னாடி தொங்கி இருக்கும். இன்னைக்கு தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ரவி மரியா இவன் தான் சொல்ல வச்ச பெருமை இந்த பத்திரிகை தொடர்பாளருக்கு சாரும். அவங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல்ல நடிக்க வராரு. என் பையனை அறிமுகப்படுத்த போறேன், இந்த நியூஸை பத்திரிகை கொடுத்துருங்கன்னு உங்கள்ட்ட தான் எஸ்எஸ் சார் ஃபர்ஸ்ட் ஒப்படைச்சிருப்பாரு. உங்க கைராசி இன்னைக்கு அவர் முதல்வராக இருக்காரு. நேற்று நைட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் நான் எப்பவுமே சாப்பிடுவேன், ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நண்பரோட போய் அப்ப அந்த பிளாட்ஃபார்ம் வசிக்கிறதுல 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். அவர் சொன்னாரு, என்னண்ணே தாவிக்கல் நினைச்சிட்டீங்களாங்க அப்படின்னு. அரசியல் பேச நினைக்காங்க, ஒரு ஈமெயிலுக்காக சொல்றேன். அது உங்களுக்கு தான் நான் இணைஞ்சதான் தெரியும். நான் விஜய் சார் நானும் 30 வருஷம் நண்பர்கள். குஷி பிரதான அசோசியேட் இருக்கும்போது அப்படின்னு. அப்படியாண்ணே நானும் இணைஞ்சிட்டேன் அப்படின்னாரு. என்ன என்னையும் இணைஞ்சிங்களா? இல்லைண்ணே, கடந்த ஆட்சியில கவுன்சிலருக்கு 500 ரூபாய், போலீஸுக்கு 500 ரூபாய், டெய்லி 1000 ரூபாய் கொடுத்து மாசம் 30,000 ரூபாய் கப்பம் கட்டிட்டு இருந்தேன். என்னைக்கு விஜய் சார் ஆட்சிக்கு வந்தாரோ இன்ன வரைக்கும் மாசம் எனக்கு 30,000 மிச்சம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாரு. அவ்வளவு சிறப்பா இந்த ஆட்சி போகுது. சிவா சார் சொன்னாங்க, அந்த போலீஸ்ல எங்கேயுமே பெர்மிஷன் பிரச்சனை இல்ல, யாரும் காசு கேட்கறது இல்ல, எந்த தொல்லையும் இல்லைங்கன்னாரு. இதை நடிகனா நான் ஒரு 3 படத்துல பாத்துட்டேன், நானே சாட்சி. இப்படி ஒரு அற்புதமான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க சார். ஆனால் சினிமாவிலிருந்து போன ஒரு முதலமைச்சர், சினிமாவிலிருந்து போற எங்களுடைய துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார் நான் நடிச்ச நான் சிரித்தால் படத்துல நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணி நினைக்கிறேன் சார். கொரோனாக்கு முன்னாடி நான் அன்னைக்கு ஒரு ஸ்பீச்சை கேட்கும் போது உண்மையிலே இவர் ஒரு நல்ல ஸ்பீச்சரா இருக்காரு, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, இப்படி சினிமாவிலேயே ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனால் காலம் உங்களை சரியான இடத்துல சேர்த்து இன்னைக்கு அமைச்சராகிருக்கு சார். காலத்திற்கும் ஏற்றைக்கும் ரொம்ப நன்றி சார். எங்களுடைய கோரிக்கை ஒண்ணு தான் சார். வருடம் விருதுல 7 வருடம் 8 வருடம் சேர்த்து கொடுக்கப்படுது. சிறந்த நடிகர், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறந்த இயக்குநர்கள் இப்படின்னு எப்பயுமே 8 வருஷம் 5 வருஷம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. சம்டைம் அந்த அவார்டு வாங்குறவங்க நோங்க இல்லாம கூட போயிடுறாங்க சார். இப்ப நீ எனக்கா இல்ல எங்களுக்காக ஒண்ணு பண்ணணும். வருடம் அந்த வருடம் முடிஞ்சு ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசத்துக்குள்ள அடுத்த வருடத்துக்கான அவார்டை உடனே அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு குழு அமைத்து வருஷம் உடனே கிடைக்கணுங்கிற மாதிரி பண்ணணும் சார். ஏன்னா அப்பொழுதுதான் அந்த படத்துக்கான மரியாதை, அந்த நடிகனுக்கான மரியாதை, அந்த தொழில்நுட்பமான மரியாதை கிடைக்கிறது. 5 வருஷம் இந்த படத்தை நீங்க பண்ணீங்களா, வாழ்த்துக்கள் பாஸ் பண்ணும்போது அந்த கிக்கே குறைஞ்சிருது. ஸோ விருதுகளை மட்டும் அப்பப்போ வழங்கணும். எழுத்தாளர் சங்கமா என்னுடைய கோரிக்கையில என்னன்னா, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, நான் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னாரு. அவங்க கொடுப்பாங்க. தமிழ் துறைகளுக்கு உண்மையிலேயே ஒரு வார்த்தை சொன்னாங்க யாரோ, இந்த பீரியட்ல தமிழ் திரையுலகம் தப்பிக்கிறாங்க, எந்த பீரியட்லயுமே தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளிடம் இருந்தவர், நம்மளுடைய நட்பாக இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. இந்த துறையை காப்பாத்தினீங்கன்னா தமிழ்நாட்டில் அத்தனை துறையும் நீங்க காப்பாற்றுதான் அர்த்தம் சார். எனவே தமிழ் துறையில் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் தீர்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை பார்த்தேன். அதாவது இந்த சங்கத்துலதான், பிஆர்ஓ சங்கத்துலதான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் வருத்தமே விட வேண்டியதில்லை. 90 பேருக்கு பதவியேற்பு விழா, 90 பேருக்கு பதவியேற்பு விழா. உண்மையிலே உங்களுடைய பரந்த மனசு அது காட்டுது. ஒருவர் கூட புண்படக்கூடாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு பிஆர் மௌன ரவி அண்ணா, அவரை கூட்டு அவரை ஹானர் பண்ணது, பொதுக்குழு உறுப்பினராக்குனது, அமைச்சர் கீழே இறங்கி போய் அவர் நான் வரேன்னு சொல்லி போட்டோ எடுத்தது, இதெல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்வுலாம் பல வருஷம் நடக்காம இருந்துச்சு, இப்ப நடந்துட்டு இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி சார். அடுத்ததாக கவிஞர் பாடலாசிரியர் திரு சொக்கோ அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே,